வருஷமா நம்ம எந்த பண்டிகைக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்போமோ இன்னைக்கு அந்த பண்டிகை வந்துருச்சு. எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். உன் முகத்துல நாளைக்கு அவ்வளவு கலர் பூச போறேன். உன் பொண்டாட்டியால கூட உன் அடையாள கண்டுபிடிக்க முடியாது. அட்வான்ஸ் ஹோலி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், ஹோலி வாழ்த்துக்கள். என்ன டைசன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? பண்டிகை நாளைக்கு சந்தோஷம் இல்லைன்னா எப்படிப்பா? வருஷம் இந்த பண்டிகை வரும்போது எதிரியை கூட ஒன்னாயிடுவாங்கப்பா. ஆமா, நானும் நாளைக்கு ஹோலி விளையாடுறதுக்கு எதிரிங்க வீட்டுக்கு போவேன். அவங்க நம்மள வரவேற்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். நிச்சயமா வரவேற்பாப்பா, நிச்சயமா வரவேற்பாங்க. கலர் பவுடர் தூக்கி அப்படியே முகத்திலே அப்போவாங்க. கையில கலர் பவுடர் வச்சுக்கிறதுக்கு பதிலா இவன் கண்ணோட வந்திருக்கானே. ஏதோ தப்பு இருக்கு. ஒரிஜினல் கண்ணு மாதிரி இருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். சின்ன பையா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஓகே சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா முடிச்சிடுறேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் கண்ணா. அப்படி யாருன்னு பாத்துறேன். எதுக்காக வந்திருக்க? விட மாட்டேன்டா. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏ நண்பா, ஹோலி வாழ்த்துக்கள். எப்படி இருக்க ப்ரோ? எப்படி இருக்க? ஆமா, என்ன விஷயம்? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஆஹா, என்ன புது கேர்ள் ஃப்ரெண்டா? ஒரு புது வேலை வந்துச்சு, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். வீட்டு அட்ரஸ் 603 அஷ்விகா சாந்தி நகர். ஓகே, நாளைக்கு உங்க வேலை முடிஞ்சிடும். ஏஹே, என்ன நண்பா, உன் கைக்கு பெரிய வேலை வந்திருக்கு போல இருக்கு. பெரிய வேலை இல்ல, லாட்ரி அடிச்சிருக்கு. லாட்ரி. என்னப்பா சொல்ற? எனக்கு தெரிஞ்ச இந்த ஹோலில நான் பணக்காரன் ஆயிடுவேனா? சரி, அந்த லாட்டரியோட பேர் என்ன சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சிஐடி லாட்ரி. என்ன? சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித். அவர் தான் என்னோட லாட்ரி. சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித்தா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? அந்த ஆபீசர் ரொம்ப மோசமானவன்பா. மோசமா இருந்தா என்ன, என்னை விட மோசமா யாருமே இருக்க முடியாது. அதனால நாளைக்கு அபிஜித்தோட கதை முடிஞ்சது. நில்லு. எங்க போயிட்டா? ஏய், அங்க போய் பாப்போம். போ வா. அபிஜித் சாரோட மொபைல் நாட் ரீச்சபிள்ல இருக்கே. இப்ப என்ன பண்றது? தயா சாருக்காவது அடிக்க வேண்டியதுதான். டான்சு ஃபோன் பண்றான். டான்சு சொல்லு. ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி சார், ஹாப்பி ஹோலி. என்னாச்சு டான்சு? ஏன் பதட்டமா இருக்க? சார், அபிஜித் சார் உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். என்ன? யாருனால ஆபத்து? சார், என் வீட்டுக்கு முன்னாடி ஹோலி கேம்ப் ஃபயர் நடத்திட்டு இருந்தாங்க சார். அங்க ஒருத்தன் போன்ல பேசிட்டு இருந்தான். அதை நான் கேட்டேன் சார். என்ன? யாரோ அவனை அபிஜித் சாரை கொல்றதுக்காக அனுப்பியிருக்காங்க சார். அபிஜித்தை கொல்லவா? நீ அவனோட முகத்தை பாத்தியா? ஆமா சார், நான் அவனை பார்த்தேன். டான்சு, இந்த போன் கட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆபத்துல இருக்கானா? ஓ நோ, அவனுக்கு லைன் போக மாட்டேங்குதே. அபிஜித்துக்கு கால் பண்ணுவோம். ஹலோ அபிஜித், நான் சொல்றத கவனமா கேளு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்சு ஃபோன் பண்ணிருந்தான். அவன் என்ன சொன்னானா, யாரோ பேசுறத அவன் கேட்டானா, அதாவது உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு. அப்படியா? ஆமா, நான் சொல்றது கேளு. நீ வீட்டை விட்டே வெளியே வராத. நான் டான்ஸோட வீட்டுக்கு போயிட்டு என்ன எதுன்னு போய் பார்க்கணும், சரியா? அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன். இல்ல மச்சான், நானும் வரனே. நான் பாத்துக்கிறேன் அபிஜித், வேண்டாம். நான் சொல்றது கேளு. நீ வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க கூடாது, சரியா? நான் அங்க போய் என்ன பிரச்சனை பார்க்கறேன். எனக்கு விஷயம் தெரிஞ்சதும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சரி சரி, ஓகே. சச்சின், நீ உடனே டென்ஷோட வீட்டுக்கு வந்து சேரு. சீக்கிரம் வா. இந்த டென்ஷ் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருப்பான். டென்ஷு, வெளியே பூட்டி இருக்கே. அவன் எங்க போயிருப்பான்? நீங்க யாராவது தேடுறீங்களா? இந்த டென்ஷு எங்க போனா? அவன் வெளியே ஹோலி ஃபயரிங்க்கு போயிருக்கான். இன்னும் திரும்பி வரலையே. ஹோலி ஃபயரிங்கா? சச்சின், நீங்க போலாம் சார். டென்ஷு பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆக்சுவலா என்னன்னா, மொபைல் கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, டேச்சியோட மொபைல் இங்கதான் இங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க.
உன் டேப் எடு, ஜிபிஎஸ் ஆன் பண்ணு. சார் அவனோட ஃபோன் ஆக்டிவ்ல இருக்கு சார். ஜிபிஎஸ்ல பார்த்தா அவனோட ஃபோன் இந்த சைடில் தான் சார் காட்டுது. இந்த பக்கமா? ஆமாம் சார். முன்னாடி பக்கமாக இருக்கு சார். ஒரு நிமிஷம், அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். பெல் அடிக்குதே. இந்த பக்கம் தான் சார் காட்டுது. இந்த பக்கமா? ஆமாம் சார். சார் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் சார். சத்தம் இந்த பக்கம் தான் வருது. இதான் அவனோட மொபைல். டான்ஸோட மொபைல் இங்கேயா? டான்ஸு இங்கே எதுக்காக வந்திருக்கணும் சார்? ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கலாம். போன எதுவும் விழுந்து உடஞ்ச மாதிரி தெரியல. அப்படியா? அப்படின்னா டான்ஸ் தான் வேணும்னு எங்கள் ஃபோனை போட்டு போயிருக்கணும். அவங்ககிட்ட வந்து சேருவோன்னு. அந்த ஃபோனை காட்டு. ஓ, கடைசி காலம் அவன் எனக்கு தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கும் ஃபோன் பண்ணலை. இந்த ஃபோட்டோ யாரோடது? ஒருவேளை இவங்க 2 பேரும் டைச்சியோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் கூட நான் பார்த்தது இல்லையே. ஒரு நிமிஷம். ஆட, இந்த ஃபோட்டோ இன்னைக்கு தான் எடுத்திருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஒருவேளை இவன் தான் அபிஜித்தை கொல்லணும்னு பேசிக்கிட்டு இருந்தானோ? இருக்கலாம்ல. தயா சார், இவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இவங்க 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனில் இருப்பாங்களோ? இருக்கலாம். டான்ஸி இவங்க கிட்ட தான் இருப்பான் போல இருக்க. ஆனால் சார் அவங்க கிட்ட போய் எப்படி சேர்றது? அநேகமாக இங்கே இருக்கிறவங்க இவனை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். வாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ப்ரோ ஒரு நிமிஷம். இந்த ஆளை இந்த கிராமத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இல்லையா? இல்லை, தெரியல. இந்த ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஹலோ, இந்த ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இவரை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? இவர் தான். இவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. 1ஆம் நம்பர் ஏமாத்துக்காரன் இந்த பப்பு. இவனோட பேர் பப்புவா? ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய்யா வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டான். அப்புறம் கல்யாணத்துக்கு 1 நாள் முன்னாடி ஓடி போயிட்டான். அப்படியா? அது சரி, இவன் எங்க இருக்கான்? இங்கதான், பக்கத்து தெருவுல. ஆனா இவன் வீட்டு கதவு எப்பவும் மூடிதான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் வர்றதும் இல்ல போறதும் இல்ல. சரி, நீங்க எதுக்கு இப்ப இவனை பத்தி கேக்குறீங்க? நாங்க சிஐடிஸ். அப்புறம் இந்த பப்பு. சிஐடியா? ஆமா, சிஐடி. இந்த ஆளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? இவனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அது சரி, இப்போ பப்புவை நாங்க எங்க பார்க்கலாம்? அநேகமா அவனை நீங்க அடுத்த தெருவுல போய் பார்க்கலாம். அவன் அடிக்கடி கேரம் போர்டு ஆட வருவான். அடுத்த தெருவா? தேங்க்ஸ். கேரம் விளையாட வருவானா? இப்ப பாரு, ராணியை என்கிட்ட எப்படி வர வைக்கிறேன்னு. சரிக்காதப்பா, இங்க பாரு. ஏய், இப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? யாரும் உனக்கு தெரியுமா? தைரியத்தை பத்தி நீ பேசுறியா? ஆமா. சிஐடியோட தைரியம்னா என்னன்னு தெரியாது போல இருக்கு உனக்கு. ஏய் 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 நில்லு. எங்கடா ஓடுற? இன்னைக்கு ஹோலியை உன்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் போல இருக்கு.
சார் உங்க ஆபீசர்ஸ் என்ன அரைஞ்சு என் கண்ணமே பழுத்து நாங்க போச்சு கேக்குற சார். கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னீங்கன்னா உன் கண்ணை தப்பிச்சிரும். புரியுதா? என்ன கேள்வி சார் இது? டேச்சு எங்கன்னு சொல்லு. சார் நான் தான் சொல்றேன்ல, அந்த டேஞ்சுவா யாரும் எனக்கு தெரியாது சார். யார் சார் சரி, அது? இவன் இப்படி கேட்ட சொல்ல மாட்டான். ஒரு வாய்ப்பு என்ன கொடுங்க. டேஞ்சுவை பத்தி இவன் சொல்றதை விட அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போவான். சரி நிக்கல், நீ இவனை என்ன வேணாலும் பண்ணிக்க. சார் வேணாம் சார். இதுக்கு மேல அடி வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பே இல்லை சார். தெரியுதுல, அப்ப சொல்லு, உண்மைய மட்டும் சொல்லு. என்ன கேட்கணுமோ நீங்க கேளுங்க. யார் இவன்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இவன் யாரு? சார் இது நைட் எடுத்த போட்டோ சார். அந்த இடத்துல ஹோலி கொண்டாடிட்டு இருந்தாங்க சார். அப்ப எடுத்தது. ஏன் சார் கேக்குறீங்க? கேள்வியை கேட்டது நாங்க, நீ தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். யார் இவன்? அனில். அனிலா? அனில் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? இன்ஸ்பெக்டர் அபிஜித்தை கொல்றத பத்தியா? சார் அந்த மாதிரி எந்த பிளானும் பண்ணல சார். நான் ரொம்ப நல்லவன் சார். பொய் சொல்லாதடா. சார் இவன் தான் சொன்னான் அபிஜித் சார் கொல்லணும்ட்டு இவங்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யாரு இவன் கூட ஒப்பந்தம் போட்டது? எனக்கு எதுவும் தெரியாது. அவன் போன்ல பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் டேஜு நீங்க பேசினதை கேட்டதும் அவனை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிட்டீங்க. ஐயா நான் இல்ல சார், அது பண்ணது அனில். அவன் கூட கூட்டு போனான் சார். எங்க கூட்டிட்டு போனா? அது எனக்கு தெரியாது சார். ஒழுங்கா சொல்லு, இந்த அனில் எங்க இருக்கா? அதுவும் எனக்கு தெரியாது சார். சொல்றா. ஒரு நிமிஷம். ஓ சார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். அந்த ஹோலி பார்ட்டில அவங்க அபிஜித்தை கொல்ல போறாங்க சார். ஆமா சார், அபிஜித் சார் ஹோலி பார்ட்டிக்கு போக போறாரு. டாக்டர் தாரிகா கூட. எங்க இந்த பார்ட்டி நடக்குது? அது தெரியாது சார். தாரிகாவுக்கு ஃபோன் போடு. நீ அபிஜித்துக்கு ஃபோன் பண்ணு. சார் டாக்டர் தாரிகாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். அபிஜித் சாரோட ஃபோன் ஆஃப்ல இருக்கு சார். அனில் நம்பரை சொல்லு சீக்கிரம். 17975803. சார் இவனோட ஃபோன் ஆஃப்ல தான் இருக்கு. 3 பேரும் ஃபோன் எடுக்கலன்னா அவங்க பார்ட்டிக்கு எங்க போயிருக்காங்களோ, ஒருவேளை அங்க நெட்வொர்க் இல்லாம இருக்கலாம். செக் பண்ணுங்க. மொபைல் கம்பெனில விசாரிங்க. இவங்க 3 பேரோட போனும் கடைசியா எந்த மொபைல் லொகேஷனை காட்டுதுன்னு. இந்த அனிலோட போட்டோ வேணும், முகம் தெரியற மாதிரி. சச்சின், அனில பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சதா? சார் அனிலோட ஃபுல் டீடைலும் கிடைச்சிருச்சு. இவன் ஒரு பழைய குற்றவாளி. இவன் 2 கொலையும் பண்ணியிருக்கான். 2007 ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆயிட்டானா? ஜெயிலுக்கு போய் இவனுக்கு புத்தி வரல. இந்த மாதிரி ஆளுங்க இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. நிக்கில் சொல்லு. சார் மொபைல் கம்பெனில இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, அபிஜித் சார் அப்புறம் தாரிகா அனிலோட போன் எங்க இருக்குன்னு. எந்த ஏரியால இருக்கு? இங்க பாருங்க சார். சார் இந்த ரெட் லைன் அபிஜித் சாரோட போன். அப்புறம் இந்த ப்ளூ லைன் டாக்டர் தாரிகாவோட போன். அப்புறம் இந்த மஞ்சள் லைன் அந்த அனிலோடது இல்லையா? ஆமா சார். அபிஜித்தோட போன் காத்திபுரா ஏரியாவை காட்டுது. அங்கிருந்து அவன் போனது கீர்த்தி நகர். அங்கதான் தாரிகா இருக்கா. அப்படின்னா அபிஜித் சார் டாக்டர் தாரிகாவை கூப்பிடுறதுக்காக போயிருப்பாரோ அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு? கரெக்ட், கண்டிப்பா. அதுக்கப்புறம் கீர்த்தி நகர்ல இருந்து அபிஜித் தாரிகா 2 பேரும் போனது பிரீத்தம் நகர். ஆமா சார். அப்புறம் அனிலோட போன் அம்பாவாடியில இருந்து பிரீத்தம் நகருக்கு திரும்பி இருக்கு. அனிலோட போனோ? அப்படின்னா அனிலும் அம்பாவாடியில இருந்து பிரீத்தம் நகருக்கு வந்திருக்கான். அங்கதான் அபிஜித்தும் தாரிகாவும் இருக்காங்க. பிரீத்தம் நகருக்கு போனதுக்கு அப்புறம் அபிஜித், தாரிகா அப்புறம் அனில் இவங்க 3 பேரோட போனும் கட் ஆயிருக்கு. அப்படின்னா பிரீத்தம் நகர்ல எங்கேயோ தான் ஹோலி பார்ட்டி நடக்குதுன்னு நமக்கு தெளிவா தெரியுது. அங்க போயே ஆகணும். போய் பிரீத்தம் நகர்ல எங்கெங்கெல்லாம் ஹோலி பார்ட்டி நடக்குதுன்னு விசாரிக்கணும். சார் நீங்களாம் யாரு? இன்விடேஷன் கார்டு இருக்கா? இதுதான் இன்விடேஷன் கார்டு. சிஐடிகளுக்கு இன்விடேஷன் தேவை தம்பி, புரியுதா? இத பாரு, இந்த அபிஜித், தாரிகா அப்புறம் அனில் இவங்க 3 பேரோட செல்போனும் இங்க தானே கட் ஆயிருக்கு. ஆமா சார், அந்த பார்ட்டில இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர். அப்ப கண்டிப்பா அவங்க இங்க தான் வந்திருக்கணும். இந்த போட்டோ பாரு. உங்க 2 பேரையும் பார்ட்டில பாத்தியா? தெரியாது சார், இன்னைக்கு ஹோலிடே. எல்லார் முகத்திலயும் கலர் பூசி இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சார் அதான் சொல்றேனே, நான் இவங்கள பார்க்கல சார். சரி பரவாயில்ல. அடுத்த போட்டோ காட்டு. இந்த போட்டோ பாரு. இந்த ஆளை பாத்தியா? ஆமா சார்.
இப்போ 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆள் இங்க வந்தான். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க ஆமா. வந்தான். அப்ப 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவன் இங்க வந்திருக்கானா நிச்சயமா அவன் அபிஜித்தை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டான். நாம நேரா உள்ள போய் விசாரிச்சு பார்ப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இன்னைக்கு ஹோலி பார்ட்டி, கலர் அடிச்சு என் ட்ரெஸ்ஸை எல்லாரும் வேற கலர் ஆகிட்டாங்கன்னா பயமா இருக்குதே. அப்படியே கொஞ்சம் கலர் பட்டா கூட என்ன ஆக போகுது ஃப்ரெடி? எனக்கு ஹோலிப்பா, என்ஜாய் பண்ண. என்ஜாய். தயா, சார் கொஞ்சம் பார்த்து விசாரி. என்ன இது ஹோலி நடக்கிற இடம். கொஞ்சம் இவங்க 3 பேரையும் நல்லா பாருங்க. இவங்கள யாரையாவது நீங்க இங்க பாத்தீங்களா? கொஞ்சம் இந்த போட்டோ பாருங்க. ச்சே, இந்த அபிஜித் எங்க தான் போனான்னு தெரியலையே. இங்க பாருங்க, இவங்கள நீங்க இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிஐடி அபிஜித் சாரை தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் ஏசிபி பிரதமர். அபிஜித் நீங்க பாத்தீங்களா? அப்ப என்னால அவங்க முகத்தை பார்க்க முடியல, அவங்க முதுக மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா அவரு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆளு சிஐடி ஆபீசர் அபிஜித்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூட தான் அபிஜித் பேசிட்டு இருந்தாரா? இதே ஆள் தான், இதே ஆள் தான். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல் பக்கமா போனாங்க. எப்ப போனாங்க? இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. வாங்க, ஒரு ரூம் விடாம செக் பண்ணுங்க. அபிஜித் எங்க இருக்கான்னு. ஹரியாம். அபிஜித், யார் இது? அபிஜித், அபிஜித், தயா, கதவோட. அபிஜித், திருப்புங்க, திருப்புங்க. தயா, நீ போய் கூப்பிட்டு அவன் வரலன்னு வச்சுக்க. ஒரு குற்றவாளி கிட்ட எப்படி நடந்துப்பியோ அப்படியே தான் அவங்ககிட்ட நடந்துக்கணும். நான் சொன்னதை மறந்துடாத. எதுக்காக நீங்க அபிஜித் கிட்ட எப்போ ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்க? ஒருவேளை அவரு அது எதுக்காகனா அவன் சிஐடியிலேயே ரொம்ப சீனியர் ஆபீசர். அதனால அவன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் எந்த வேலையும் செய்யணும். புரிஞ்சுதா? நான் அவனை ரொம்ப நம்பிட்டேன். தட்ஸ் ஆல். இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச அபிஜித் எப்பவும் சட்டத்துக்கு உட்படி தான் சார் நடப்பாரு. இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும். எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் தயா. நீ முதல்ல போய் அவனை கூட்டிட்டு வா. திஸ் இஸ் மை ஆர்டர். எஸ் சார். தள்ளுங்க. இந்த கன்னால ஷூட் பண்ணவே இல்லை. இங்க ஒரே ஒரு புல்லட் தான் பாஞ்சிருக்கு. ஒருவேளை பாத்தீங்களாப்பா, எவ்வளவு வெக்கப்படுற விஷயம் தெரியுமா இது? ஒரு சிஐடி ஆபீசர் ஒரு அப்பாவியை சுட்டு கொன்னுட்டு இங்கிருந்து ஓடி போயிட்டான். இப்ப பாரு, இந்த ஏசிபி பிரஜ்யூமன் எந்த அளவுக்கு நியாயம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். அவரோட ஆபீசரே இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காரு. தள்ளுங்க, தள்ளி போங்க சார். ஆம்புலன்ஸ் வந்தாச்சு சார். ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெடி. அனில் இறந்துட்டான். அபிஜித், அபிஜித், நில்லு. தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளுங்க ப்ளீஸ். தள்ளுங்க. அபிஜித், அபிஜித், அபிஜித். இந்த அபிஜித்தை பத்தி நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா கொஞ்சம் கூட இப்படி நினைக்கல. அவனே கொலை செஞ்சுட்டு இப்படி ஓடுவான்னு. போய் இந்த கொலைய பார்ட்டியில தான் செய்யணுமா? பார்ட்டியோட சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஏற்கனவே இங்க ஒருத்தன் உயிர் போயிருக்கு. இப்ப சந்தோஷம் முக்கியமா? அரசாங்கம் உங்களுக்கு கன் கொடுத்துருக்கிறது அப்பாவி மக்களை சுட்டு தள்ளுறதுக்காக இல்ல. புரியுதுங்களா? ரொம்ப பேசாதீங்க. நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, அதாவது உங்க வாழ்க்கையில இந்த நிம்மதி, பாதுகாப்பு, சந்தோஷம் இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு? எங்களுக்கு சட்டத்தாலையும் சிஐடி எச்சரிக்கையாலையும் கிடைச்சது. அதோட எங்க ஊக்கத்தாலையும் கிடைச்சது. புரிஞ்சுதா? இங்க பாருங்க சார், நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் உங்களோட சிஐடி ஆபீசருக்கு மத்த குற்றவாளிகள் தர அதே தண்டனை தரீங்களா இல்லையான்னு பார்க்க தானே போறோம். ரொம்ப சரியா சொன்னாங்க. ஒருவேளை அபிஜித் தான் குற்றவாளினா ஒரு சாதாரண குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுப்போமோ அதே தண்டனை தான் அபிஜித்துக்கும் கிடைக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அது அபிஜித் சார் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க என்ன நம்புறீங்களா சார்? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அந்த ரூம்ல 3வது ஆள் இருந்தாங்களா? இல்ல சார். வேற ஏதாவது ஷூட் நடந்ததா? ஒரே ஒரு ஷூட் தான் நடந்தது. அங்கிருந்து தான் இந்த கன் கிடைச்சது. அதுல இருந்து புல்லட் பாஞ்சிருக்கா? இல்ல. ஆமா சார். அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு யோசி. என்ன கேட்டா ஷூட் பண்ணது அபிஜித் தான் இருக்கும். சார்,
இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அனில் வந்து அபிஜித்தை ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம், இல்ல தன்னை காப்பாத்திக்க அபிஜித் சார அவனை சுட்டிருக்கலாம் இல்லையா? அப்படியே இருக்கட்டும், தன்னோட பாதுகாப்புக்காக தான் அவன் சுட்டானே வச்சுப்போம். அப்புறம் எதுக்காக அவன் ஓடணும்? நான் கூப்பிட்டு அவன் நிக்கலையே, ஏன் மேல வரல? அப்படின்னா அவன் குற்றம் செஞ்சுதான் தப்பிச்சு ஓடி இருக்கான். எங்க அந்த அபிஜித்? அவர் போயிட்டார் சார். எப்படி சார், அவரை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ண, ஆனா தடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா தயா? ஃப்ரெண்ட்ஷிப் கடமையை தடுத்துருச்சு, அப்படித்தானே? அப்ப நீ ஒரு சிஐடிங்கிறதையே மறந்துட்டல்ல? சார் அபிஜித் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால நீ அவனை விட்டுட்டல்ல? இன்னைக்கு என்னோட திறமையான ஒரு ஆபீசர் கிட்ட இருந்து ஒரு கொலைகாரன் தப்பிச்சு ஓடி இருக்கான். கேவலமா இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நீங்களும் அபிஜித்தை கொலைகாரன்னு சொல்லாதீங்க. அவர் சைட்ல இருந்து நமக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதே. பேசுறதுக்காகத்தானே நான் அவனை கூப்பிட்டேன், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தானே கூப்பிட்டேன். அப்புறம் எதுக்காக அபிஜித் ஓடணும்? அவன் கண்டிப்பா குற்றம் செஞ்சிருக்கான், அதனால தான் அவன் ஓடி இருக்கான். இத பாரு தயா, ஒரு விஷயத்தை அவன் மறந்துட்டான். இது வரைக்கும் என்கிட்ட இருந்து எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிச்சு போனதா சரித்திரமே இல்ல. நான் இவனை பிடிச்சே தீருவேன். சொல்லுங்க சார். இறந்தவன் பேர் அனில், அப்புறம் பழைய குற்றவாளி கூட. ஓ, அப்படின்னா என்னோட அட்ரஸ் நம்ம கிரிமினல் டேட்டாலே இருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சச்சினுக்கு இவனோட அட்ரஸ் அனுப்புங்க. அப்புறம் அவரை அனிலோட இடத்துக்கு போக. எஸ் சார். டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சுதா? எவ்வளோ நேரம் ஆகும்? காம் டவுன் தயா. அபிஜித்தோட கன்ல இருந்து தான் புல்லட் போச்சான்னு பார்க்குறேன். சீக்கிரம் பாருங்க சார், எனக்கு டென்ஷன் ஆகுது. அவசரத்தில் பண்ணுற வேலை பிசாசுகளோட வேலை. அவசரப்படுத்துவீங்கன்னா இட கூடமாயிடும். ஓகே, சாரி, டேக் யூர் டைம். சார், எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன் சார். குட். தயா, சொல்லுங்க சார். தயா, உண்மை தெரிஞ்சிடுச்சு. புல்லட் அபிஜித்தோட கண்ணில் இருந்து போச்சா இல்லையான்னு சீக்கிரம் சொல்லுங்க, எது உண்மை? இல்லை, தேங்க் காட். எந்த துப்பாக்கியில் சுட்டு இந்த ஆள் இறந்துருக்காரோ அந்த புல்லட் அபிஜித்தோட கண்ணோடது இல்லை. அப்புறம் இந்த கன்ல இருக்க கைரேகைலாம் 2 பேரோட ரேகைகள் இருக்கு. ஒன்று இறந்தவனோடது, இன்னொன்று தெரியாதவனோடது. அப்போ அபிஜித் சார் இந்த கொலையை பண்ணலன்னு தெளிவாயிடுச்சு. இந்த கன்ல இருக்கிற கைரேகையோட ஆள் தான் இதை பண்ணிருக்கு. இல்லை, அபிஜித்தோட கைரேகை இந்த கன்ல இல்லை. ஆனால் அதை வச்சு மட்டுமே நாம எதையுமே நிரூபிக்க முடியாது. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம், அபிஜித் பாதுகாப்போட கையில் கிளவுஸோட கூட ஷூட் பண்ணியிருக்கலாம். என்ன நீங்க அபிஜித்தை சந்தேகப்படுறீங்களா? டாக்டர் சார், உங்களுக்கே தெரியும் ஒரு நேர்மையான சிஐடி ஆஃபீஸர். எனக்கு தெரியும் தயா, அபிஜித் ஒரு சிஐடி ஆஃபீஸர். அப்புறம் அதனால தான் சிஐடி ஆஃபீஸருங்கிற அனுபவத்து மூலமா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி கொலை பண்ணுறதுன்னு. டாக்டர் சார், ப்ளீஸ், நீங்க பர்சனலாக எதுவும் எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அபிஜித்தை பிடிக்காதுன்னு. ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நீங்க அவரை குற்றவாளின்னு சொல்றது. நீயும் அபிஜித்தும் நெருங்கிய நண்பர்கள், உங்களுக்குள்ள ஆழமான நட்பு இருக்குங்கிற காரணத்துக்காக அபிஜித்தை நீங்க எல்லா நேரமும் காப்பாற்ற முடியாது. அபிஜித் குற்றவாளி இல்லைன்னா அங்கிருந்து அவன் எதுக்காக ஓடணும்? சார், அதுக்கான காரணம் நிச்சயம் இருக்கும் சார். இங்க பாருதயா, அபிஜித் குற்றவாளி இல்லையாங்கிறத பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒருவேளை அந்த அபிஜித்தால டாக்டர் தாரிகாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் சிஐடியில் டாக்டர் ஷாலுக்கோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. இது வரைக்கும் யாருமே பார்க்காத முகமா இருக்கும். டாக்டர் சார், டாக்டர் தாரிகாவை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு கவலை இருக்கோ அதே அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு. ஒருவேளை டாக்டர் தாரிகா அபிஜித் கூட இருக்காங்கன்னா நீங்க கவலையே பட தேவையில்ல. அபிஜித் தன்னோட உயிரை பணைய வச்சாவது அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. பாவம், அந்த பொண்ணு எங்க இருக்காளோ தெரியல. அவளுக்கு ஃபோன் கூட போக மாட்டேங்குது. இப்போ அனிலோட இடத்துக்கு போனாதான் நிலவரம் என்னன்னு தெரியும். அவங்களோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு தெரியும். கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. உள்ள யாரும் இல்லையே சார். அந்த ரூம்ல யாருமே இல்ல. அப்படின்னா அனில் இங்க தனியா இருந்திருக்கா. இந்த அனில் என்னமோ செத்து போயிட்டான். ஆனா நாம இங்க எதை தேடி வந்திருக்கோம்? நாம இங்க எதை தேடி வந்திருக்கோம்னா அபிஜித்தை கொல்றதுக்கு அனில் கிட்ட யார் ஒப்பந்தம் போட்டுருக்காங்கன்னு. இந்த வீட்டை நல்லா சோதனை பண்ணுவோம். வீட்டுல ஒவ்வொரு மூலையும் தேடுவோம். நம்ம கேள்விக்கான பதில் இதுக்குள்ளதான் இருக்கும். ஒரு நிமிஷம்.
மை காட், பணம். வெடி ஸ்ரேயா, இங்க பாருங்க, இதுக்குள்ள பணத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அங்க பாருங்க. ஆமா சார், இதுலயும் பணம் இருக்கு. இதுலயும் இருக்கே. இந்த காசெல்லாம் அணிலுக்கு சாரை போடுறதுக்காக கொடுத்த காசுன்னு நினைக்கிறேன். இப்படிதான் எல்லாரையும் கொல்றதுக்கு ஆள் வைக்கிறாங்களோ. அப்பாவை எங்களோட உயிரை எடுத்து இந்த பணத்தை சம்பாரிச்சிட்டான். ஆனா அவன் போகும்போது என்ன எடுத்துட்டு போனான்? ஒண்ணுமே இல்லை. செத்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்ச பணம்னா அது இங்கேயே இருந்துடும். ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருந்தா இந்த உலகமே அவனை நினைச்சிருக்கோம். என்னமோ சத்தம் கேக்குது. சரியா, அந்த ரூம்ல யாரும் இல்லல்ல? சார், நான் எல்லா இடத்துலயும் நல்லா செக் பண்ணேன். அந்த ரூம்ல யாருமே கிடையாது. ஸ்ரே, அந்த ரூம்ல யாரோ இருக்கணும். ஜாக்கிரதையா வாங்க. சார், சத்தம் இங்க இருந்து தான் வருது. தேச்சோ, உனக்கு ஒண்ணு இல்லையே? தண்ணி. சரி சொல்லு, நீ எப்படி இங்க வந்த? சார், ஹோலி அன்னைக்கு ராத்திரி நான் ஃபோன்ல தயா சார் கிட்ட பேசினேன் சார். அப்பதான் திடீர்னு அந்த அணில் வந்தான். உடனே என் தலையை வேற அடிச்சிட்டான் சார். அப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். தலையெல்லாம் ஒரே வலிக்குது சார். அப்புறம் அவங்க 2 பேரும் என்ன தூக்கிக்கிட்டு இங்க வந்தாங்க. இந்த இடத்துல என்ன அடைச்சி வச்சுட்டாங்க சார். அணிலுக்கு இது தெரியாது. அவனுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரியாது. ஒரு தடவை அவன் மட்டும் என் கையில கச்சான், அவனை நான் ஒரு வழி பண்ணிடுவேன் சார். அதுக்கு அவசியம் இல்லை. அனில் இறந்துட்டான். செத்துட்டானா? யார் சார் போட்டது? அதை பத்தி தெரியல. ஆனா அதோட பழி அபிஜித் சார் மேல வந்துருச்சு. அபிஜித் சார் காணோம். ஓ, அப்படின்னா அபிஜித் சார் தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அணில சுட்டுட்டாரோ? இல்ல டான்ஷோ, அபிஜித் சார் அப்படி செய்ய மாட்டாருன்னு மனசை சொல்லுது. நிச்சயம் அவர் அப்படி பண்ண மாட்டாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற திட்டமே வேற. டான்ஷோ, நல்லா யோசிச்சு சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு அனில் கிட்ட இருந்து நீ வித்தியாசமா பேசுறத கேட்டியா? ஏதாச்சும்? ஆமா சார், சாந்தி நகர் அங்க ஏதோ ஒரு அட்ரஸ் பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க சார். என்ன அட்ரஸ்? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? வீட்டு அட்ரஸ் 603 அஷ்விகார் சாந்தி நகர். ஆமா சார், 603 ஹர்ஷ் விகார் சாந்தி நகர். 603 அஷ்விகார் சாந்தி நகர். நான் ஒரு வேலை பண்றேன். நான் தயா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவரும் சாந்தி நகர்ல தான் இருக்காரு. ஹலோ, இந்த அனில் சாகிறதுக்கு முன்னாடி ஃபோன்ல யாரையோ இந்த அட்ரஸை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கான். நிக்கில், இந்த வீடு யாருன்னு விசாரிச்சிங்களா? சார், பங்கஜ் விசாரிச்சிட்டான். அவனோட ஃபோன் தான் சார். பங்கஜ், சாந்தி நகர் வீடு யார் பேர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? என்ன, நீ சரியா செக் பண்ணியா இல்லையா? சரி. யாரோட வீடு? சார், பங்கஜ் சொல்றான் இந்த வீடு அபிஜித் சாரோட பேர்ல இருக்கான். என்ன, அது எப்படி? அபிஜித் இருக்கிறது ஷாம் நகர்ல. அவருக்கு இன்னொரு வீடு கூட இருக்கலாம், நமக்கு தெரியாதோ என்னமோ. இல்ல நிக்கில், அப்படி இன்னொரு வீடு இருந்தா நிச்சயம் அபிஜித் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது ஏதோ பயங்கரமான சதி திட்டமா இருக்கு. ஷூட் பண்ற சத்தம். கண்ணு பிடிங்க. யார ஷூட் பண்ணிட்டு ஓடுற? உன்னோட திறமையான ஆபீசர் அபிஜித். அபிஜித்தா? அபிஜித்னு சொல்லி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருங்க. அபிஜித், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்துட்டேன். அபிஜித்தோட வாழ்க்கைக்கு இது கடைசி ஒளியா இருக்கும். மன்னிக்கணும் தயா, உங்ககிட்ட இருந்து ஒரு நண்பனை பிரிச்சுட்டேன். இது அபிஜித் இல்ல. ஓ, தேங்க் காட். இவன் செத்துட்டான். யார் இவன்? எதுக்காக கொன்ன? ஐயோ பாவம், தயா சாருக்கு அதிர்ச்சியில மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். தன்னோட ஃப்ரெண்டை யாருன்னே தெரியல அவருக்கு. இந்த ஆளு அபிஜித் கிடையாது. சொல்லி ஏன் கொன்ன? அது எப்படி முடியும்? நான் அவனை அபிஜித்னு நினைச்சுதான் நான் கொன்னேன். அப்படியா? உன்ன மாதிரி ஒரு புள்ள பூச்சு அபிஜித்தை கொல்ல முடியுமா?
சார் என்னோட பேர் சுரேஷ். நான் பணம் வாங்கிட்டு கொலை பண்றவன். அபிஜித்தை கொலை சொல்லி எனக்கு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வீட்டு அட்ரஸையும் கொடுத்தாங்க. உனக்கு பணம் கொடுத்தது யாரு? அது தெரியல சார். உண்மையை சொல்லு. சொல்றா. சார் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இது ரொம்ப ஆபத்தான காரியம்ட்டு. உனக்கு முன்னாடி அபிஜித்தை கொல்றதுக்கு ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தோம். அபிஜித் கையால இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இந்த போன் எத்தனை மணிக்கு வந்தது? சார் மதியம் 12 மணிக்கு சார். 12:30 மணிக்கா? அப்படின்னா அந்த ஆளு கண்டிப்பா ஹோலி பார்ட்டியில இருந்திருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு எப்படி தெரியும் அனில் இறந்துட்டான்ற விஷயம்? அந்த போனை காட்டு, கொடு. எந்த நம்பர்ல இருந்து உனக்கு போன் வந்துச்சுன்னு பாக்குறேன். சரியா 12:30 மணிக்கு. ஹலோ, நான் சிஐடியிலிருந்து தயா பேசுகிறேன். யா, நான் எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறேனோ இந்த நம்பருக்கு கரெக்டாக 12:30 மணிக்கு 11140148 இருந்து ஃபோன் கால் வந்திருக்கு. இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. இந்த நம்பர் இப்போ எந்த சிட்டியில் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ. அபிஜித்தை கொல்றதுக்கு யாரோ பணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அனிலும் பணம் கொடுத்துருக்கான் அவரை கொல்றதுக்கு. ஆனால் அவனும் செத்துட்டான். அபிஜித் அங்கேருந்து ஓடி இருக்காரு. அப்புறம் இந்த சுரேஷ் இந்த ஆள் அபிஜித்துன்னு நினச்சி கொலை பண்ணியிருக்கான்ல. ஆனால் யார் அது அபிஜித்தை கொல்லணும்னு நினைக்கிறது? சார் செத்து போனவன் சிஐடி அபிஜித் சாரை தான் சுற்றிருக்கான். இது அவனோட ஐடி கார்டு. போலீஸ் சிடி ஆஃபீஸர்? அது சரி, இதே மாதிரி தான் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒவ்வொருத்தரும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக புதிய அடையாளத்தை உருவாக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் தயான்ட்டு என் மேலே நடக்க இருந்த தாக்குதல் அவன் மேலே நடந்துருச்சு. பாவம், அவன் இருந்துட்டான். ஆனால் கேள்வி என்னன்னா, இவன் ஏன் சிஐடி அபிஜித்துன்னு பொய் சொல்லிட்டு தெரியணும்? இந்த கேள்விக்கான பதில் அவனால தான் சொல்ல முடியும், இந்த விளையாட்டை விளையாடுறவன். ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அனில கொன்னது அபிஜித் கிடையாது, இந்த போலி அபிஜித் தான் செஞ்சிருக்கணும். சரி, எனக்கு SMS வந்திருக்கு. சரி, நான் பார்க்குறேன். உனக்கு எது கஷ்டம்? நானே படிச்சு சொல்கிறேன். ஓஹோ, அந்த ஆளோட தான் இந்த வேலையை உன்கிட்ட ஒப்படைச்சவர். பணம் கொடுத்து இந்த வேலை உனக்கு முடிஞ்சிச்சா இல்லையான்னு கேட்டிருக்கு. பதில் கொடுத்துட்றேன். வேலை முடிஞ்சிருச்சுன்னு. வேலை முடிஞ்சது. என்னப்பா அது? இந்த ஆளுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கே. நீ உன்னோட வேலையை முடிச்சுட்ட, இப்ப நான் என்னோட வேலையை பண்றேன். இவன் என்ன வேலை பண்ண போறான்? சொல்றான், இவன் என்ன வேலை பார்க்க போறான்? அவர் சொன்னாரு, நான் அபிஜித்தை கொன்னதுக்கு அப்புறம் அபிஜித்தோட கூட இருக்கிறவங்களை யாரையும் கொல்ல போறேன்னு சொன்னாரு. அபிஜித்தோட நெருங்கியவர்னா அப்ப தாரிகாவா? சார், அப்படின்னா தாரிகாவோட உயிர் ஆபத்துல இருக்கா? இருக்கலாம் நிக்க. ஒருவேளை இந்த போலி அபிஜித் போல ஷீலாவோட கடைசி ஹோலி பார்ட்டி இங்கே தான் நடந்திருக்கு. அப்ப அபிஜித்தும் தாரிகாவும் இங்கே தான் இருக்கணும். வாங்க போய் பார்ப்போம். தெரிஞ்சிடுச்சா? சரி, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். அந்த அன்னோன் நம்பர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவன் இதே வீட்ல தான் இருக்கான். இத பாருங்க, ஜிபிஎஸ்ல காட்டுது. அப்படியா? அப்போ உண்மையான ஆட்டக்காரை இங்கே தான் இருக்கணும். கண்டிப்பா இருப்பான். ஜாலியா ஹோலி கொண்டாடிட்டு இருக்கானா? இப்ப நாம அவனுக்கு கலர் பூசுவோம். ஹோலி கொண்டாட்டத்தோட நியாயத்தை கத்து கொடுப்போம்.
இந்த தாரிகா என்னை கூட்டிட்டு வந்து எங்க சிக்க வச்சான்னு தெரியலையே. இங்க ஒருத்தனையும் எனக்கு தெரியல. போன் நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. என்னையா இது? சாரிப்பா சாரி, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலையே. இல்ல நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என் பொல்லாட்டி என்னை எப்போ குடிக்க வர மாட்டா. இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, என்ஜாய் பண்றேன். சரி. எங்க போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் இல்ல இன்னும் ஆகல. ஐயா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. அது இருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஆனா இப்போ இங்க மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியலையே. நான் சொல்ற அட்வைஸ கேளுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ லேட் பண்ணாம சொல்லிடுங்க. ஒருவேளை சொல்லாம விட்டா அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். நீங்க கல்யாணத்துல இலைய எடுக்க வேண்டி இருக்கு. சரி. நான் என் மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க போங்க. நீங்க நான் போறது இருக்கட்டும். உங்க மனசுல உள்ளது இப்பவே சொல்லுங்க. ஹோலியை விட ஒரு நல்ல நாள் ஏது இருக்கு சொல்லுங்க. மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லுங்க. ஐயா சரி ஐயா, நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க போங்க. சார் நீங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. டாக்டர் தாரிகா எங்க சார்? அவ இங்கதான் இருக்கா. ஏன், என்ன விஷயம்? அவங்க உயிருக்கு ஆபத்து சார். தாரிகா உயிருக்கு ஆபத்தா? யாருனால? அதை வந்து அபிஜித், அதெல்லாம் பெரிய கதை. நமக்கு இப்ப டைம் இல்ல. தாரிகா எங்க, அத சொல்லு. இங்கதான் எங்கயோ. கல்பனா, தாரிகா எங்க? அவ இப்பதான் அவ ஃப்ரெண்டு கூட போனா. ஃப்ரெண்டு கூடவா? எங்க? மேல. அபிஜித் எங்க இருக்க? அட, அந்த ஆளு நீ இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு. அபிஜித், போதும் உங்க விளையாட்டுலாம். இந்த வாட்டி நான் கண்டிப்பா உங்க மேல கலரை பூசி ஆவேன். அட, எங்க இருக்கீங்க? சரி, பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப மட்டும் நீங்க வெளியில வரலன்னு வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். தாலுக் சார் சொன்னது உண்மைதான். நீங்க ரொம்ப சுயநலக்கார. அட என்னப்பா, எவ்வளவு நேரம் தான் விளையாடுவீங்க? வெளியில வாங்க. சரி, நான் அப்ப கிளம்புறேன். இதுதான் ஃபைனல். நான் போறேன். அதுக்கப்புறம் இனிமே எப்பவுமே உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, பாய். ஐயா, மாஸ்க் போட்டுட்டீங்களோ கலர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு? ஆனா நான் கலர் பூசுவேன். என்ன பண்றீங்க நீங்க? நீங்க அபிஜித் தானே? நான் தான் உன்னோட மரணம். என்ன சொல்ற? யார் நீ கேக்குறல? தாரிகா, நான் உன்னை கொல்ல விரும்பல. ஆனா உன்னோட ஆசை சிஐடி இன்ஸ்பெக்டர் அபிஜித் கிட்ட அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? புரியல? அவனை மேலோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். அடுத்து நீ நீ சொல்றது போய் தேவையில்லாம உளறிட்டு இருக்க. தாரிகா, அபிஜித்தை கொலை பண்ண யார் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க அப்பவே மேல போயிருப்பாங்க. நான் முன்னாடி நிக்கிறேன்டா. என்ன? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அபிஜித் செத்துட்டான். இல்ல, அபிஜித் இன்னும் சாகல. இதுதான்டா உண்மையான அபிஜித். இப்போ உன்னோட முகத்தையும் பார்த்துறோம். அந்த முகமுடிய கழட்டுங்க. நீ அவன் தானே? அந்த வீட்டுல பார்ட்டியில பார்த்தவன் தானே? சிஐடி சார்பா தர பார்ட்டி பரிசு நீ வாங்கிக்க மாட்ட? உண்மையா சொல்லு. ஆமா, நானும் போன ஹோலி பார்ட்டியில கூட இருந்த. நான் அனுப்பி வச்ச ஆளு இறந்துட்டா. அதனால நான் அபிஜித்தை கொல்றதுக்காக இன்னொரு கொலைகாரனுக்கு பணம் கொடுத்தேன். எதுக்காகடா என்ன நீ கொல்ல நினைக்கிற? உங்களை இல்ல, நான் அந்த இன்னொரு அபிஜித்தை கொல்ல நினைச்சேன். அவன் பேர் அபிஜித் கிடையாது.
திக்விஜய். அப்படின்னா அவன் சிஐடி ஆபீசர் கிடையாதா? இல்ல, அவன் சிஐடி ஆபீசர் கிடையாது. சரி, அது இருக்கட்டும். அவனை எதுக்கு நீ கொல்ல நினைச்ச? அவன் என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டா. போலீஸ் சிஐடி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் என்ன மிரட்டிக்கிட்டே இருந்தான். அவன் என்கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தான். நானும் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து எங்க குடும்ப நிலைமைய ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க தெருவுக்கு வந்துட்டோம். அப்புறம் என்னோட மனைவி வறுமையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்துட்டா. சிஐடி ஆபீசரா நடிச்சிருக்கா. சரி, இந்த மாதிரி ஆளுங்களை சார், நான் என் மனைவியை ரொம்ப காதலிச்சேன் சார். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கனவு கண்டோம். எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், அதுக்கு வெளியில ஒரு சின்ன தோட்டம் இருக்கணும், அதுல எங்க 2 குழந்தைகளும் விளையாடணும்னு நினைச்சோம். என் மனைவி என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. சிஐடி ஆபீசர் அபிஜித்தோட ஃப்ரெண்டு தாரிகாவோட மரணம் அவருக்கு வழியை கொடுக்கும்னு நினைச்சேன். நடந்த கொடுமைகளை நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். அதுக்காக இந்த சட்டத்தை எல்லாம் யாரும் கையில எடுத்துக்க கூடாது. யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, சட்டத்தோட கதவு திறந்துதானே இருந்தது. ஒண்ணு எங்க கிட்ட நீ வந்திருக்கலாம், வரல. ஆனா நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்க நினைச்ச. அதனால 2 பேரோட உயிர் உன்னால போயிருக்கு. இதனால உனக்கு கிடைக்க போற தண்டனை தூக்குத்தான்.